பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சில கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரெட்லாம் வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் இருக்கும். ஸோ அந்த ப்ரெட் பாக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிளிப் தேடுவோம். அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்டு இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் அந்த ப்ரெட் பாக்கெட்டை ரோல் பண்ண மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க கவரையே வந்து நல்லா ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சிடலாம். ஸோ பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அடுத்து பார்க்க போகிற டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டிஷ்யூ பேப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த கவர்லேயே வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக போனால் அந்த பிளாஸ்டிக் கப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒன் டைம் நம்ம ஹாஃபாக எடுத்து வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு ஒட்டாமல் நம்மளுக்கு சீட் வந்து வரும். ஸோ அடுத்து பார்க்க போகிற டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பால்லாம் வாங்கிட்டு வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா பாட்டில், ஸோ அந்த பாட்டிலில் நம்ம ஈஸியாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கலர் டேப் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை வச்சு அதை ஃபஸ்ட்டு நம்ம பாட்டிலை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு சுற்றிலும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணும்போது அந்த மேலே இருக்கிறது வந்து நம்மளுக்கு கையில் கீச்சியும் விடாது. அதே மாதிரி இது நல்லா வந்து ரோல் பண்ணி பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கலராக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிசைனர் டேப் வந்து விற்கிது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோரேஜை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா குழந்தைகளோட க்ரையான்ஸு, கலர் ஸ்கெட்சு, இல்லை கலர் பென்சில், ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டாக போகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது அது பார்க்க அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிற டிப் பார்த்திங்கன்னா, நம்மளோட வளையல் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நெளிஞ்சு போயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா தங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை கவரிங் வளையலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நெளிஞ்சு போயிருக்கும். ஸோ இப்படி நெளிஞ்சு போயிருக்கும்போது நம்ம போடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் எடுத்தோன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து அது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, அந்த கேப் வந்து அங்கே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வந்து இதை வச்சுட்டு அப்படியே சுற்றிலும் விட்டீங்க அப்படின்னா அந்த நெளிவு வந்து கரெக்டாக ஆயிரும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டை இல்லை ஏதாவது வச்சு இந்த மாதிரி நீங்கள் அடிக்கும்போது அது கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்வீட்டு இல்லை பனானா கேக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டாக போகாமல் நம்ம இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ராவல்லாம் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் வந்து சாம்பிளாக நம்ம சின்னதாக வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.